காந்தாரா சாப்டர் 1 படப்பிடிப்புல வந்து படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இத வச்சு இணையத்துல வந்து நெறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏதாச்சும் அமானுஷமா நடந்துகிட்டு இருக்கா? தெய்வ குத்தம் எதுனா ஆயிப்போச்சா? அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வச்சு இணையத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா காந்தாரா அப்படின்கின்ற படம் சில வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. ஸோ படக்குழுவே எதிர்பார்க்கல. அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு என்பது மக்களுக்கு மத்தியில வந்து அந்த காந்தாரா படத்துக்கு வந்து கிடைச்சதுங்க. அதைத் தொடர்ந்து காந்தாரா படத்தின் தொடர்ச்சியாக காந்தாரா சாப்டர் 1 அப்படின்கின்ற ப்ரீக்வல் வெர்ஷன், அதாவது இப்போ நம்ம வந்து ரீசென்ட்டா பார்த்தோம் இல்லையா? அந்த படத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்கின்ற ஒரு கதைக்களத்த தான் காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற படமாக இப்போ எடுத்துட்டு வராங்க. அதுல வந்து முக்கியமா ரிஷப் செட்டி அவர்கள் தான் டைரக்ட் பண்றாங்க. அவரே வந்து அந்த படத்துல வந்து நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில வந்து கபில் அப்படிங்கின்ற ஒரு நபர் வந்து அந்த படத்த வந்து நடிச்சிட்டு வராங்க. காந்தாரா சாப்டர் 1ல இப்ப ரீசென்ட்டா எடுக்கக்கூடிய அந்த படத்துல நடிச்சிட்டு வராங்க. அவர் வந்து நதியில குளிக்க போகும்போது அந்த இடத்துல வந்து முழுகி இறந்து போயிருக்காரு. இன்னொரு நபர் வந்து மாரடைப்பு காரணமாக இறந்திருக்காரு. இத தாண்டி அந்த கர்நாடகாவுல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில தான் அந்த ஷூட்டிங் என்பது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிலர் வந்து அந்த ஷூட்டிங்கை சார்ந்தவர்கள் வேன்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வேன் வந்து கவிழுதாம். செட் வந்து காத்து அடிக்கப்பட்டு செட் வந்து விழுதான்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப இணையத்துல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க.